பண்ணிடாதீங்க. எனக்காக ஒரு 90 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களோட இந்த 90 செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகாது. 2014 அமெரிக்காவுல மொத்தம் இறந்தவங்களோட எண்ணிக்கை 26,26,418. அதுல 4,000க்கும் கம்மியானவங்க மட்டும்தான் அவங்க இறக்கும் போது அவங்களோட சொத்து மதிப்பு ஒரு 8 மில்லியனுக்கும் அதிகமா இருந்துச்சு. அதுல ஒருத்தர் தான் ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட். இவரு 25 வருஷமா ஒரு பெட்ரோல் பங்க்ல கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. அது இல்லாம 17 வருஷமா ஜேசி பென்னி அப்படின்ற ஒரு கம்பெனில ஃப்ளோர் கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் இறக்கும் போது இவர்கிட்ட இருந்த காசுல 2 மில்லியனை அவரோட கிட்ஸுக்கும் 6 மில்லியனுக்கும் அதிகமா லோக்கல் லைப்ரரிஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. 2014 இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட பேரு ஹெட்லைன்ஸ்ல ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஒரு சாதாரண மெக்கானிக் தானே, ஒரு கிளீனர் தானே, இவருக்கு எப்படி இவ்வளவு காசு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இவர் கொஞ்சம் கொஞ்சமா இவர்கிட்ட இருந்த காசை ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல பல வருஷமா போட்டு வச்சிருந்தாரு. அது காம்பவுண்ட் ஆகி 8 மில்லியனுக்கும் மேல இவருக்கு வந்திருந்தது. இவர் இறக்கும் போது அதே 2014 இன்னொருத்தரோட பேரும் ஹெட்லைன்ஸ்ல வந்துச்சு. அவரோட நேம் ரிச்சர்ட் ஃபுஸ்கான். இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட், பயங்கரமா படிச்சவர், பயங்கர பணக்காரர். மெரில் லிஞ்ச் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சிஇஓ. இவருடைய 18,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷனை ரெனோவேட் பண்ணணும் அப்படின்ட்டு பயங்கரமா அதிக அளவுல காசை பாரோ பண்ணி 2008 நடந்த எக்கனாமிக் கிராஷ்ல எல்லா காசையுமே இழந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு. இவங்க 2 பேரோட லைஃப்ல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க பணக்காரங்களா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. உங்க கையில இருக்க காசை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு நல்ல பிஹேவியர் இருந்தாலே போதும். எந்த இண்டஸ்ட்ரியில வேணும்னாலும் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலாம். எலக்ட்ரீஷியனா இருக்கட்டும், பிளம்பரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், ஆர்கிடெக்டா இருக்கட்டும், இல்ல ஐடியா இருக்கட்டும், எதுல வேணும்னாலும் நம்ம தப்பு பண்ணி கத்துக்கலாம். ஆனா பணம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதுல நம்ம தப்பு பண்ணி கத்துக்க முடியாது. பிளஸ் தப்பு பண்ணி கத்துக்கிற அளவுக்கு நம்ம யாரும் தயாராகவும் இல்லை. அதனால நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட பினான்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு நல்ல பிஹேவியரை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களாலையும் ரிச் ஆக முடியும், உங்களாலையும் ஒரு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.